ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 10ஆம் வகுப்பு முக்கோணவியல் பாடத்தில் இருக்கிற சூத்திரங்கள் மற்றும் அட்டவணை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முக்கோணவியல் விகிதங்கள். நம்ம ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்திருக்கோம். அதில் தீட்டாவை பொறுத்து எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், தீட்டாவுக்கு அடுத்து இருக்கிற பக்கம் அடுத்துள்ள பக்கம். இப்போது சைன் தீட்டான்னா அதோட ஃபார்முலா எதிர்பக்கம் பை கர்ணம். காஸ் தீட்டான்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். tan தீட்டாவோட ஃபார்முலா sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. அதாவது இதில் பகுதியில் இருக்கிற ரெண்டு கர்ணம் டிவைடேட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். அப்போது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். கொசிகன் தீட்டான்னா sin தீட்டாவோட தலைகீழி. அதை என்னன்னு சொல்லுவோம்னா 1 பை sin தீட்டா. அடுத்தது சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டான்னா காஸ் தீட்டாவோட தலைகீழி. அப்போது 1 பை காஸ் தீட்டா. காட் தீட்டா tan தீட்டாவோட தலைகீழி. அதை காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு சொல்லுவோம். அடுத்ததாக நம்ம அட்டவணை பார்க்க போகிறோம். இதில் முக்கோணவியல் விகிதங்கள் லைனாக எழுதிக்கிறோம். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, tan தீட்டா, கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, அப்புறம் காட் தீட்டா. தீட்டாவுக்கு 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி எழுதியிருக்கோம். இப்போ என்னென்னா இதில் சைன் தீட்டாவோட அந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம நல்லா மனசில் பதிய வச்சுட்டா போதும். அப்புறம் இந்த டேபிள் ஃபுல்லாக இருக்கிற வேல்யூஸ் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது சைன் தீட்டாவோட 0 டிகிரியில் வேல்யூ 0, அடுத்து 30 டிகிரியில் 1/2, 45ல் 1/√2, 60 டிகிரியில் √3/2, 90 டிகிரியில் 1. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, 0 டிகிரியில் 0, 90 டிகிரியில் 1, அதுக்கப்புறம் 30ல் 1/2, 1/√2, √3/2. அடுத்து காஸ் தீட்டா ரொம்ப ஈஸி. இந்த சைடு சைன் தீட்டாவில் ரைட் சைடு இருக்கிற எல்லாமே லெஃப்ட் சைடில் எழுதணும், லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லாமே ரைட் சைடில் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். சைன் தீட்டாவில் 90 டிகிரியில் இருக்கிறது இங்கே காஸ் தீட்டாவில் 0 டிகிரி வரும். அடுத்து இங்கே இருக்கிற √3/2 அப்படியே இங்கே 30 டிகிரி வரும். அடுத்து 1/√2, 1/2, அடுத்து 0 லாஸ்ட்டாக வந்துடும். tan தீட்டாக்கு அடுத்து ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம், சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இப்போ சைன் தீட்டாவையும் டிவைடட் பை காஸ் தீட்டா போடணும். அப்போது சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா போடும்போது இங்கே 0/1 அப்படின்னு வரும். 0/1 எந்த வேல்யூக்கு 0 மேலே இருந்தாலும் கீழே என்ன வேல்யூ இருந்தாலும் அதோட வேல்யூ 0 தான். அடுத்த வேல்யூ பார்க்கும்போது 1/2 டிவைடட் பை √3/2 இருக்கும். இங்கே பகுதியில் இருக்கிற 2 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்குது பேலன்ஸ், 1/√3. அடுத்து இங்கே பார்க்கும்போது கீழே 2 √2ஆகவே இருக்குது. அந்த 2 √2 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது 1/1. அப்போது 1ன்னு போட்டுக்கலாம். அடுத்து இங்கே √3/1 வரும். நம்ம √3 போட்டிருக்கோம். இங்கே என்னென்னா 1/0. அதாவது 0 மேலே வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0, 0 பகுதியில் வரும்போது அதோட வேல்யூ வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு வரும். அடுத்தது கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டான்னா சைன் தீட்டாவோட தலைகீழின்னு சொன்னோமா, சைன் தீட்டாவை தலைகீழாக எழுதணும். அப்போது இங்கே சைன் தீட்டா 0ன்னு இருக்கு, அதாவது 0/1ன்னு அர்த்தம். அதை தலைகீழாக எழுதும்போது 1/0ன்னு வரும். அப்போ 0 கீழே வருதா, கீழே வரனால அதுக்கு வரையறுக்கப்படவில்லை. அடுத்து இங்கே 1/2 இருக்கு, அதை தலைகீழாக எழுதுனா எப்படி வரும், 2/1, அதாவது 2. அடுத்து 1/√2, அதை எழுதும்போது √2, √3/2ங்கிறத 2/√3. இங்கே 1/1ன்னு இருக்கிறதா அர்த்தம். அப்போது அதை எப்படி திருப்பி எழுதினாலும் 1 தான் வரும். அடுத்ததாக சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாக்கு 1 பை காஸ் தீட்டா, அதாவது காஸ் தீட்டாவோட தலைகீழி. இப்போ இங்கே 1 இருக்கா, அப்போ அதையே தலைகீழாக எழுதும்போது 1 தான் வரும். √3/2ங்கிறது 2/√3, 1/√2ங்கிறது √2, 1/2ங்கிறது 2 மேலே போகும்போது 2/1ன்னு வரும். நம்ம 2ன்னு தான் எழுத்துக்குவோம். அடுத்து இங்கே 0ன்னு இருக்குது, அதாவது 0/1 அப்படின்னு வரும். அதை தலைகீழாக எழுதும்போது 1/0. அப்போ 0 கீழே வருதுங்களா, அதனால் வரையறுக்கப்படவில்லை. அடுத்து காட் தீட்டா. காட் தீட்டான்னா tan தீட்டாவோட தலைகீழி. இங்கே 0 இருக்குது, அப்போ அதை தலைகீழாக எழுதும்போது 1/0. 1/0 வர்றதுனால எப்பவும் போல் வரையறுக்கப்படவில்லைன்னு போட்டோம். அடுத்து 1/√3. இந்த √3 இங்கே தலைகீழாக வரும்போது 1/√3ங்கிறது தலைகீழாக வரும்போது √3/1, அது √3ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து
இங்கே 1 அப்படியே தான் வரும். √3ங்கிறது தலைகீழ இங்கே போடும்போது 1/√3. இங்கே வரையறுக்கப்படவில்லைன்னு இருக்கு. அது எப்படின்னா அப்போ 1/0 அதைத்தான் நம்ம வரையறுக்கப்படவில்லைன்னு எழுதியிருக்கோம். இதை தலைகீழ திருப்பும்போது 1/0 இருக்கிறது 0/1ன்னு வரும். அப்போ அதை 0ன்னு போட்டுடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிரப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள். இங்கே என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு பார்த்தோம். இங்கே வந்து சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோம். இப்போது சைன் தீட்டா சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா, அதே காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா, tan 90 டிகிரி மைனஸ் தீட்டா காட் தீட்டா, cosecant 90 டிகிரி மைனஸ் தீட்டா சீக்கன் தீட்டா, சீக்கன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா கொசிக்கன் தீட்டா, காட் 90 டிகிரி மைனஸ் தீட்டா tan தீட்டா. இதுக்கு முன்னாடி பார்த்ததுல சைனோட தலைகீழி கொசிக்கன் வரும், காசோட தலைகீழி சீக்கன் வரும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து 90 டிகிரி மைனஸ் தீட்டா இந்த நிரப்பு கோணங்களோட முக்கோணவியல் விகிதங்கள்ல சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா வரும்போது அங்கே வந்து சைனுக்கு கொசிக்கன் காஸ்க்கு சீக்கன் வந்துச்சு. இங்கே வந்து சைனுக்கு காஸ் கொசிக்கனுக்கு சீக்கன் டேனுக்கு காட் வரும். நல்லா நான் வச்சுக்கோங்க. அடுத்ததான் முற்றொருமைகள். முற்றொருமைகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விதமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இது ஒன்று. ரெண்டாவது 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. இந்த 3 ஃபார்முலாவை நம்மளுக்கு நம்ம சம்ஸ் கணக்குகள் போடும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்குவோம். அது எப்படின்னா இப்போது இங்கே வருங்க ஃபர்ஸ்ட் இதில் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு இருக்கிறத நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா அது இருக்குன்னா அதுக்கு பதிலாக என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா 1 மைனஸ், அதாவது சைன் ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த காஸ் ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ப்ளஸில் இருக்கிற காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸில் வந்துடும். அப்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இல்லை நம்மளுக்கு இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டாவை வச்சுட்டோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, இங்கே ப்ளஸில் இருக்கிற சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த சைடு வரும்போது மைனஸில் வந்துடும். அப்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போது இந்த ஒரு ஃபார்முலாவே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இந்த ஒரு ஃபார்முலாவே நம்மளுக்கு அந்த கணக்குகளில் எப்படி தேவைப்படுதோ அப்படி மாற்றி போட்டுக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஃபார்முலா 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதை எப்படி மாற்றலான்னா டேன் ஸ்கொயர் அப்படியே வச்சிட்டோம்னா இந்த சைடு டேன் ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, இங்கே ப்ளஸில் இருக்கிற 1 மைனஸில் இந்த சைடு வந்துடும். அப்போ டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. இல்லை நம்ம வந்து இங்கே 1 இந்த சைடு வச்சுட்டு நம்ம இந்த ரெண்டையும் ஒரே சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர், அதாவது 1 வந்து ப்ளஸில் இருக்கணும். அப்போது 1 வந்து இந்த சைடு ப்ளஸில் இருக்கும்போது இங்கே இருக்கிற டேன் தான் சீக்கன் சைடில் போகும். அப்போது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஃபார்முலா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதில் நம்ம காட் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே ப்ளஸில் இருக்கிற 1 இந்த சைடு மைனஸில் வந்துடும். அப்போது காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. அல்லது நம்ம அப்போ முன்னாடி பார்த்த மாதிரி இந்த 1 இந்த சைடு அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 வர மாதிரி வைக்கணும் அப்படின்னா இந்த காட் ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1 வந்து ப்ளஸில் அப்படியே இருக்கும் இந்த சைடு. அப்போ காட் ஸ்கொயர் தீட்டா தான் இந்த சைடு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா கிட்ட போகும். அப்போது கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்ததில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முக்கோணவியல் பாடத்தில் வர எல்லா கணக்குகளையும் நம்ம ரொம்ப ஈஸியாக போட்டுற முடியும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.